சென்னை வேப்பேரியில் உள்ள வெண்டிங் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளிக்கு வெளியில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த போராட்டம் குறித்தான விவரங்கள். சென்னை வேப்பேரியில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிதான் இந்த வெண்டிங் மேல்நிலை பள்ளி. இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே தொடங்கப்பட்ட ஒரு பள்ளி. தொடர்ச்சியாக இந்த பள்ளியிலே பல மாணவர்கள் படித்து வருகின்றார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், சமீப ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த தலைமை ஆசிரியர், நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த உஷாராணி என்று சொல்லக்கூடியவர், இவர் தொடர்ச்சியாக இந்த மாணவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக இவர் அந்த செல்ஃப் பினான்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகமான கட்டணம் கட்டி தனியார் பள்ளி போல கூடுதல் கட்டணம் கட்டக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பதாகவும், அரசு உதவி பெறும் பள்ளியாக இருக்கக்கூடிய அந்த செக்ஷனை முழுவதுமாக அவர் மூடுவதற்கான அந்த முயற்சியில ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். அந்த மாணவிகள் கையில பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். 188 ஆண்டுகள் பழமையான பள்ளியாக இந்த பள்ளி செயல்பட்டு வருகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இது மிகவும் பின்தங்கிய பகுதி என்பதனாலே இந்த பகுதியிலே ஏராளமான மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்து பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தற்போது இந்த அரசு உதவி பெறும் பள்ளியை மூடிவிட்டு அதுக்கு பதிலாக இதனை முழு நேர சுயநிதி பள்ளியாக, அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல், தனியார் பள்ளி போல மாற்றுவதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக மாணவர்களும் பெற்றோர்களும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னதாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. உடனடியாக காவலர்கள் அங்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை அப்புறப்படுத்தி உங்களுடைய கோரிக்கைகளை பேசலாம், பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடம் அழைத்து செல்கிறோம், அங்கு நீங்கள் முறையிடுங்கள், சாலையில் சென்று சாலை மறியலில் ஈடுபடுவது அவர்களை, அதாவது வாகனங்களுக்கு இடையூறு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து வருகின்றார்கள். தற்போது மாணவர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர்களை அங்கிருந்து பள்ளி வளாகம் அருகே அப்புறப்படுத்தி தொடர்ந்து இந்த போராட்டத்தை தற்போது